நேற்று ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று கடன் வீடியோ ஒன்று போட வேண்டியதாக இருந்ததால் தான் இந்த வீடியோ மிஸ் ஆகிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இவன் ஆரம்பத்தில் எந்த ஒரு மனுஷனுமே யாருக்குமே எந்த ஒரு ஆபத்து நடக்கக்கூடாது, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. இந்த நாய் இருக்குது தானே, இந்த தெரு நாயை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, நாட்டை என்ன இலங்கை என்ன அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணுற மறுபடியும் கேட்கணும் நீங்கள் கட்டாயம். வணக்கம் ஸ்ரீலங்கா வாழ் மக்களை வணக்கம். உங்களை அழிக்காம விட மாட்டேன். நான் மழையால் அழிப்பேன், சுனாமியால் அழிப்பேன், வெயிலால் அழிப்பேன், நிலநடுக்கத்தால் அழிப்பேன். உங்களை அழிக்காம விட மாட்டேன். மழை உங்களை விடாது. ஃபைனலி ஆஸ்திரேலியன், அதாவது இவன் சில வீடியோக்கள் போட்டிருக்கிறான். அந்த வீடியோ இதில் போடவும் முடியாதுப்பா. ஆஸ்திரேலியன் போலீஸ், போலீஸ் உன்னோட குழந்தைகள் எல்லாம் கொலை பண்ணுண்டா, டே ஆமி உன்னோட நாட்டை அழிக்க போயிண்டா, டே பிரசிடென்ட் உன்னே ஆஸ்திரேலியா பிரசிடென்ட் திட்டுறான். டேய் என்னங்களா இவனை என்ன விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களடா அப்படின்னு ஒரு உறுத்தலோடே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விடயம் என்ன தெரியுமா, அந்த என்ன சொல்லணுன்னா, சரி அந்த இவன் செத்து போயிட்டான், இவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு சரியா. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சூப்பர் நியூஸு, ஒரு மனுஷன் சாகிறது நம்ம ஒரு காலமும் அப்படி இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, எப்படியாவது இவனை எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸில் அவன் பிடிபடணும். சாகிறது இறைவன் அது விதித்த விதி. இவன் எப்படியாவது இவனுக்கு ஒரு ஆப்பு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இவன் இவ்வளவு சீக்கிரமாக பிடிபடுவான் அப்படின்னு நினைக்கல. ஆனால் பிடிபட்டுட்டான், சந்தோஷம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சைக்கோ, இதெல்லாம் ஒரு வகையான நோய், ஒரு மாதிரியான மண்ணு நோய் கூட்டம். அவன் ஒருத்தர் இருக்கிறான், எங்கே அவன் இந்த வீடியோ இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக இந்த திருப்பி யார் சிங்கள மக்களை பிடிச்சிக்கிட்டான். பைத்தியக்காரன், இது ஒரு பைத்தியக்காரன். இன்னொன்று இப்போ புதுசாக இன்னொன்று வந்திருக்குது, உருவாகி இருக்குது, மைக்கு வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாக்களில் ஒரு ஜாதி மென்டல்கள் வருது. ஆனால் இவனுக்கு கிடைச்சது பக்கா. இவனுக்கு லொரி நசுங்கி செத்து போயிட்டான் அப்படின்ற தகவல் வந்ததோட, ஒரு உயிர் போகிறது யாருடைய உயிராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் இந்த மாதிரி வரக்கூடாது, இறைவன் பாதுகாக்கட்டும் யாருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் பாருங்கள், அந்த மனிதர்களுடைய இந்த மாதிரி ஒரு மரணம் ஒரு வேளை அப்படி ஏற்பட்டால் பாருங்கள், அந்த எத்தனை பேருடைய சாபம், அந்த வார்த்தைகள் எப்படி வெளியாகும், எத்தனை பேருடைய சாபம் சும்மா விடுமா, இவ்வளோ பேர் திட்டினாங்க, எவ்வளோ பேர் சாபம் விட்டாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த சோஷியல் மீடியாக்களில் சிலர் அந்த ஓவருக்கு மேலே ஓவராக போயிட்டுருக்குறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இன்னொருத்தி முஸ்லீம்களை பற்றி வாயும் கக்கூஸ் மாதிரி வாய் வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறா. இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வாரதே இவளுங்க அந்த அது என்னென்னா, இந்த மாதிரி ஆட்களை இன்னும் பிராண்டட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஆட்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஆட்களை என்ன சொல்கிறது, அதை புறக்கணித்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு அந்த டிமாண்ட் இருக்காது. அடுத்தது நம்ம எல்லாரும் சேர்ந்து உசியத்தை தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை பற்றி ஓவராக பப்ளிஷ் பண்ணுறத விடுறது நல்லது. ஆனால் இவனுக்கு கிடைச்சது வெறித்தவள், என்ன சொல்கிறது, அதுக்கு இந்த என்ன சொல்கிறது, வெறித்தனம் வேறு லெவல், வாயில் வார்த்தையே வருது இல்லை. அப்படி ஒரு சந்தோஷம். அவன் பிடிப்பட்டது உளறிக்கிட்டே தெரிஞ்சான், கொஞ்ச நாளாக உளறிக்கிட்டே தெரிஞ்சான். இப்படி தானே முக்கியமானது இந்த பர்சனலாக கம்யூனிகேட்டில் இருக்கிறது மெயினாக நான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுறது எனக்கு தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4லேருந்து 5 மணித்தியாலும், அதுவும் இரவு 12 மணிக்கு பிறகு. அதாவது நான் கூட இப்போ கூட டியூட்டியில் தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இரவு ஒரு 11:30 மணி 12 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு போன பிறகு அதுக்கு பிறகு
இந்த நியூஸ் எல்லாம் போட்ட மெசேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, மக்கள் போட்ட மெசேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு தான் நான் போய் என்னுடைய பர்சனல் வேலையை பார்க்குறது. அப்படி இருக்கிறதால நிறைய மெசேஜ்கள் வந்து இந்த மாதிரி சம்பவங்களும் வாருது. அந்த மெசேஜ்களை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடைய உள்ளே இருக்கிற என்னன்னு தெரியும். சில நேரங்களில் தேவையில்லாத மெசேஜ்களாகவும் இருக்கும். இருந்தாலும் பார்த்து செக் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றதால நான் செக் பண்ணுறது. இந்த மாதிரி சிலவங்களுடைய தொல்லை ஒழிஞ்சிச்சேன்னா உண்மையிலேயே பலருக்கு நிம்மதி, எனக்கும் சேர்த்து. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இவன் இப்போ கைதாகியிருக்கிறது சரியா பிழையா, இல்லை இவனுக்கு என்ன நடந்திருக்கணும், கைதை விட மோசமாக நடந்திருக்கணுமா, இல்லை இதையே ஓகேயா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். என்ன சொல்லுங்க இந்த ஆஸ்திரேலியாவில் கருப்பு புலி தெரியுமா? கருப்பு புலி இப்போ ரீசெண்டில் வந்து உருவாயிருக்கு. இப்போ ஒரு மாதம் சரி ஒரு வருஷத்துக்குள்ள கருப்பு புலி வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆயிரம் தொன்னுள்ள புலி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. கருப்பு புலி சரியா? கருப்பு புலி 1000 தொன்னுக்குரிய புலி வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக இருக்குது. இனி வர போதெல்லாம் வீடு வழக்கில், லேண்டு வழக்கில், ஷாப்பிங் சென்டர், அது இதெல்லாம் வரப்போகுது. சரியோ? கருத்த புலி உலகத்திலே ஆஸ்திரேலியாவில் புலி இனமே இல்லை. கருத்த புலி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. யானை இருக்குது. டைனோசரும் மேபி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சரியோ? இந்த கருத்த புலிய எப்படி உருவானது, எங்கேருந்து இது வந்தது, எப்படி இந்த ஆஸ்திரேலியாவில் இது இருக்குன்றதை கண்டுபிடிக்க தெரியலை உங்களுக்கு. பிற என்னடா ஃபோனில் எடுத்து அலட்டி கொண்டு கிடத்தி கொண்டு சந்திக்க போகிறேன் வாரன் போகிறேன். நான் ஆஸ்திரேலியாலாண்டா இருக்கிறேன். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் விக்டோரியா ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கிறேன். முடிஞ்சா வாங்க சந்திக்கிறது. தேங்க்யூ. வணக்கம் ஸ்ரீலங்கா மக்களே, ஸ்ரீலங்கா வாழ் மக்களே வணக்கம். உங்களை அழிக்காம விட மாட்டேன். நான் மழையால் அழிப்பேன், சுனாமியால் அழிப்பேன், வெயிலால் அழிப்பேன், நிலநடுக்கத்தால் அழிப்பேன். உங்களை அழிக்காம விட மாட்டேன். மழை உங்களை விடாது, அழிச்சு போட்டு தான் விடும். ஏன் சொல்லு? எனக்கு காசு வரணும். காசு வர மட்டும் உங்கள் அழிவை நிப்பாட்டலாது. தேங்க்யூ. வணக்கம் உலகவாழ் மக்களே. வணக்கம் உலகவாழ் மக்களே. வணக்கம் உலகவாழ் மக்களே. வணக்கம் உலகவாழ் மக்களே. வணக்கம். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து நான் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் மெண்டலண்டு நச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு 4 நாளைக்குள்ள நீங்கள் பெரிய ஒரு அழிவை சந்திப்பீங்க. சரியோ? அது விளக்கமாக தான் உங்களுக்கு சொல்லி வரேன். என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் அகராதியில் வெல்லலாம் எப்படியும். சரியோ? அதால் வந்து அதை நீங்கள் யோசிக்காமல் நான் வந்து ஏலியன்ஸோட மோதி கொண்டிருக்கேன். சரி, அந்த மனித குலத்தையே அழிக்க வந்த ஏலியன்ஸ். சரியோ? ஏலியன்ஸோட மோதி கொண்டிருக்கேன். எனக்கு பின்னுக்கு குயிக்காக வாங்கும். சரியோ? வந்தீங்கன்னு சொன்னால் காப்பாற்றலாம். விரையிலாட்டிக்கு நான் தனியாக போராடலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் இது அவ்வளோ பெரிய ஒரு மக்களால் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம். சரியோ? அந்த விஷயம் வந்து உங்களோட மனித இனமே அழிந்திடும். சரியோ? நான் ரியல் பவரில் இருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா எப்படியும் வந்து என்னோடய மீடியாவோ ஏதாவது தொலைபேசியோ இதில் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் நான் தருவேன். தேங்க்யூ.